ஸோ இன்றைக்கி என்ன டே? ஏப்ரல் ஒன் வந்து எப்போவுமே வந்து ஃபினான்ஷியல் இயரோட ஸ்டார்டிங் ஆகும் அண்ட் ஃபுல் டேவாகவும் செலிப்ரேட் பண்ணாங்க. ஃபுல் டே சீட்டிங் எங்கே சொல்லலாம். ஸோ ஏன் ஏப்ரல் 1 வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்தியா வந்துட்டு ஃபஸ்ட் வைக்கல. ஏப்ரல் 1 வந்து ஃபினான்ஷியல் ஸ்டார்டிங்னு பிரிட்டிஷ் நம்ம நாட்டை வந்து வாழ்ந்தாங்க. அப்போ வந்து பிரிட்டிஷ் தான் வச்சாங்க. அதை அப்படியே இந்தியா ஃபாலோ பண்ணிட்டாங்க. அவங்க எதை பொறுத்து வச்சாங்கன்னா, அந்த டேக்ஸ் எக்கனாமி அது ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ்லாம் இதில் கரெக்டாக வந்துச்சு. அதே மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணுற டைமிங் எல்லாம் சீசன் எல்லாமே இதில் தான் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இவங்க நிறைய கண்ட்ரீஸில் ஒவ்வொரு மாதிரி ஃபினான்ஷியல் இயர் வந்து வச்சிருப்பாங்க. பட் பிரிட்டிஷ் வச்ச டைமிங் வந்து மார்ச் 31 to ஏப்ரல் 1. இந்த டைம் வச்சுன்னா இந்தியாவும் அதுக்கப்புறம் அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியா கூட சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாங்க ஒவ்வொரு ரூலிங் பீரியட் வரப்போ. பட் ஒரு சில காரணங்களால் ஒரு மற்றதுனா இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்துட்டு ஸ்டாண்டர்டாக இதே ஆயிடுச்சு. பட் மேபி ஃபியூச்சரில் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கமிங் டு த சீட்டிங் டே, ஃபுல் டே ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்க? இந்த டேல தான் வந்துட்டு பீப்புள் வந்துட்டு ஜோக் பண்ணுறது, ப்ராங்க் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இது எப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், இது எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. ஃப்ரான்ஸில் 1582 இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது ஃப்ரான்ஸ் வந்துட்டு இப்போ கேலண்டர் நம்மளாம் ஒவ்வொரு டைப் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? அப்போ வந்து ஜூலியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அப்போ ஜூலியன் கேலண்டர் வந்து கிரிகோரியன் கேலண்டருக்கு வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணாங்க. ஸ்விட்ச் பண்ணப்போ சில பீப்புள் வந்து ரியலைஸ் பண்ணவே இல்லையா, ஏன்னா ஏப்ரல் 1 தான் இருந்துச்சு, திடீர்னு எப்படி ஜான்வரி 1 வந்துச்சு. அவங்க கடைசி வரைக்குமே வந்துட்டு கண்டுபிடிக்கவே இல்லை. இப்போ ஏப்ரல் 1 வந்து திடீர்னு கேலண்டர் வந்து ஜான் 1 ஆச்சு, நியூ இயர் எப்படி திடீர்னு வந்துச்சு அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. அதனால தான் அவங்க எல்லாரையும் மார்க் பண்ணுற விதமாக தான் எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க, சீட் பண்ணிட்டு. ஆனால் வந்துட்டு அந்த ஏப்ரல் 1 வந்து செலிப்ரேட் பண்ணாங்களோ, ஜான் 1 தெரியாமல் செலிப்ரேட் பண்ணாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து மார்க் பண்ணி ப்ராங்க் பண்ணி அந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தது தான் வந்துட்டு அங்கே தான் ஏப்ரல் 1 வந்து ஃபுல் டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் இந்த ட்ரெடிஷனே ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி ரோமன் ஃபெஸ்டிவல்ஸ்னால் வந்துட்டு முன்னாடி இந்த ரோமன் ஃபெஸ்டிவல் ஹிலாரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபெஸ்டிவலாக கூட செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பீப்பிள் எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஏப்ரல் ஃபுல் டே எல்லாரும் ப்ராங்க் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1852 ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஃபுல் டேங்கிறது. ஸோ அப்போவே எல்லாரும் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம், அது மாதிரி தீபாவளிக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெடி வைக்கணும்ல. ஸோ அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாரும் ப்ராங்க் பண்ணி ஜோக் பண்ணிட்டு அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுறதுல அல்டி ப்ராங்க் என்ன தெரியுவாங்க, நம்ம கூகுள் கூட பண்ணியிருக்காங்க. நம்ம சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே. கூகுள் இதில் ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுளோட ப்ராங்க் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லி பார்ப்போம். வேர்ல்டு வைடா 2000 அப்போ கூகுள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபியூச்சரை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா கூகுள் நாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2013 இந்த கூகுள் வந்து ஒரு ப்ராங்க் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வைடாவே. என்னன்னா 2013 அப்போ கூகுள் நோஸ்னு ஒரு ஃபியூச்சர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து சர்ச் பண்ணுறப்போ அந்த கேமரா ஆன் பண்ணிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து அது என்னன்னு காட்டுற மாதிரி அந்த மாதிரி சர்ச் இன்ஜின் வாய்ஸ் பண்ணி சர்ச் பண்ண மாதிரி இருக்குல்ல, அந்த சர்ச் இன்ஜினில் ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் இது பண்ணியிருக்காங்க. அதாவது அது வந்து நம்ம எந்த திங்ஸ் இருக்கோ அந்த திங்ஸ் நம்ம டிவைஸை ஸ்மெல் பண்ணிட்டு என்னன்னு சொல்லும். அந்த மாதிரி ஃபியூச்சரை அன்னைக்கு ஏப்ரல் 1 அன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இது போய் அந்த மாதிரி ஃபியூச்சரில் லான்ச் பண்ணிட்டாங்க. மக்கள் எல்லாருமே நம்பிட்டாங்க. என்னடா அது பார்த்தா அன்னைக்கு மட்டும் தான் அடுத்தலாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதை வந்துட்டு கூகுள் வந்து ஒரு ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து 2016 3 வருஷம் கழிச்சு திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, கூகுள் மைக் ட்ராப்னு சொல்லிட்டு மெயில் அனுப்புகிறோம் இல்லையா, மெயில் அனுப்புகிறப்போ ஒரு ஜிஃப் இமேஜ் வந்துட்டு மினியா ஜிஃப் இமேஜ் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, மைக் வச்சுருக்காங்க மெயிலே. அந்த மைக் வந்து என்ன பண்ண மக்கள் எல்லாமே வந்து என்ன மெயிலில் மைக் வந்து ஜிஃப் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. பார்த்தா அது அந்த நாளே முடிஞ்சிருச்சு, ஏப்ரலோட முடிஞ்சிருச்சு. இந்த 2 ப்ராங்க்குமே கூகுள் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ராங்க் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.